வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஏர்போர்ட் போயிருப்போம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஃப்ளைட் வந்து டிலேட் பை 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணி அவங்கள வந்து பிக்கப் பண்ணி வந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஃப்ளைட்டோடைய டிபார்ச்சர் அரைவல் ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஒரு ஆப் மூலியமாக பார்க்கலாம். அந்த ஆப் மூலியமாக பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குது, எத்தனை மணிக்கு வரும், இது போல் எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் ஃப்ளைட் ரேடார் 24 டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் இருக்கிற வெப்சைட் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது www.flightradar24.com இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் என்ன தெரியும்னா, வானத்தில் பறக்கிற எல்லா ஃப்ளைட்டோடைய ஸ்டேட்டஸும் அதில் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளைட் தான். நீங்கள் எந்த ஃப்ளைட்டை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். உதாரணமாக இந்த ஃப்ளைட்டில் பாருங்கள். இந்த ஃப்ளைட்டை நான் கிளிக் கொடுத்தோடனே திருச்சியிலேருந்து சென்னை கிளம்பியிருக்கு இண்டிகோ ஃப்ளைட். இன்னும் 23 நிமிஷத்தில் வந்து ஃப்ளைட் வந்து சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகுது. இது போல் நீங்கள் எந்த ஃப்ளைட்டை நீங்கள் கிளிக் கொடுத்தாலும் அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுடைய ஃப்ளைட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் காலத்தில் உங்களுடைய ஃப்ளைட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நான் ஒரு ஃப்ளைட் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். 6E366 இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லைவ்னு காட்டுது. அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஷெல் டைம் ஆஃப் டிபார்ச்சர், எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு, எத்தனை மணிக்கு வந்து அரைவல் ஆகும், இந்த போல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ ஆன் மேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து மேப்புக்கு உங்களுக்கு போயிடும். இதில் பாருங்கள், அந்த ஃப்ளைட்டு வந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகுது, எத்தனை மணிக்கு வந்து சென்னை போகும், எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மேப்பை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேகம் போகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். இது போல் ஃப்ளைட் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளைட்டோடைய அரைவல் டிபார்ச்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போயிருப்பீங்க. ஆனால் அவங்களோட ஃப்ளைட் நம்பர் வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க. எந்த ஏர்லைன்ஸில் வராங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே இந்த ஆப் மூலயமா அந்த ஃப்ளைட்டை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அவங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வராங்கன்னா அந்த சர்ச் காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னு ட்ரை பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இந்த டைமில் வானத்தில் எத்தனை ஃப்ளைட் வந்து பறந்துட்டுருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களோட டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இந்த UL 504 ஃப்ளைட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது லண்டன்லேருந்து கொழும்பு வர ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டை நான் கிளிக் பண்ண உடனே அந்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு, எத்தனை மணிக்கு வரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்து ஷோ ஆன் மேப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து இப்போ லைவில் எங்கே இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுது. அதாவது லண்டன்லேருந்து கிளம்பி கொழும்புக்கு வந்து இன்னும் 3 மணி நேரத்தில் வந்துடும் அப்படி டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் லேண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் நம்பரும் தெரியல, எந்த ஏர்லைன்ஸில் வராங்கன்ற டீட்டெயில்ஸும் தெரியல. ஆனால் எந்த ஊர்லேருந்து எங்கே வராங்கன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பை ரூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஃப்ரம் டூன்ற ஆப்ஷன் வரும். ஃப்ரமில் வந்து எந்த ஊர்லேருந்து கிளம்புறாங்க டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். உதாரணமாக சென்னையிலேருந்து வராங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அதே போல் அரைவல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். எந்த ஊருக்கு வராங்க டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். உதாரணமாக டெல்லின்னா டெல்லின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு இப்போ வந்து எந்த ஃப்ளைட் வந்து வானத்தில் வந்து பறந்துட்டுருக்குன்னு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதில் எந்த ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளைட் ரேடார் 24 வந்து ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் போனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் ரேடார் 24ல் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் சம்மந்தமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.